நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தால் சகலமும் பூரணமாய் இருக்கும். சந்தோஷமும் நிறைவும் நமக்கு இருக்கும். அவரை நம்புவோம், அவரை விசுவாசிப்போம், நீதியின் பாதையில் நடப்போம். நம் தேவைகளை அவர் பார்த்துக் கொள்வார். அவரிடத்தில் நம்மை, நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டு நாம் நிம்மதியா இருப்போம். நமக்கு எதற்கு அந்த வேண்டாத வேலை? நம்மை கவனிப்பது நமக்கு வேலை அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட வேண்டியது அவருடைய பொறுப்பு. கர்த்தருக்கு தெரியும் நம்மை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது. அவரால் முடியும், அவர் பார்த்துக் கொள்வார். நாம் ஏன் அதை செய்ய வேண்டும்? நமக்கு கொடுத்த வேலையை நாம் செய்தால் போதும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி இல்லாமல் வாழ்கிற மனிதர்களுடைய நிலை அது தண்டனைக்குரியதாய் மாறும். கர்த்தர் அவர்களை தண்டிப்பார். முதுகுக்கு ஏற்றது பிரம்பு என்று சொல்லும்போது அடி விழும் என்று பொருள். கர்த்தர் மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் அடிக்கும் அடி என்பது துன்பங்களையும் துயரங்களையும் கொடுக்கும். 3 விதமான கர்த்தருடைய தண்டனைகள் மனிதனுக்கு வருகிறது. அதில் 3 என்ன என்று பார்ப்போம். முதலாவது தண்டனை கர்த்தர் மனிதனுக்கு கொடுக்கிற, மனிதனுடைய வாழ்க்கையில் மொத்தமாக வாழ்வில் வருகிற மொத்த துன்பங்களையும் 3 வகையாக பிரிக்கலாம். கர்த்தர் இப்படிதான் மனிதனை தண்டிக்கிறார். அதில் முதலாவது பட்டயம், அதாவது சண்டை சச்சரவுகள், வழக்குகள், பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், போராட்டங்கள், இப்படி சண்டை சச்சரவுகள் ஏற்படுவது, பிரச்சனைகள் வருவது, இது முதலாவது பட்டயம் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது பஞ்சம். பஞ்சத்தை கர்த்தர் அனுமதிப்பார். பஞ்சம் என்றால் பண பற்றாக்குறை, பொருள் பற்றாக்குறை, ஏதாவது பற்றாக்குறைகள் ஏற்படும். அதனால் சண்டை சச்சரவுகள் ஏற்படும், அதனால் பிரச்சனைகள் ஏற்படும். இது அப்படியே தொடர்ந்து கொண்டு அது மிகப்பெரிய மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்கும். அடுத்தது கொள்ளை நோய். திடீரென்று வருகிற கொள்ளை நோய்கள் அல்லது கொள்ளை நோய்கள் எப்படி வந்தாலும் கொள்ளை நோய்களினால் மனிதனுக்கு துன்பம் வருகிறது. இப்படி கர்த்தர் இந்த பூமியில் உள்ள மனிதர்களை அவர்கள் செய்யும் பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கு இப்படியாக தண்டனைகளை கொடுக்கிறார். 3 விதமான தண்டனைகளை கொடுக்கிறார். இப்படி 3 காரியங்களும் ஏன் வருகிறது என்றால் அதற்கு நம்முடைய பாவங்களே காரணம். தனி மனித வாழ்க்கையா இருந்தாலும், ஒரு தேசமா இருந்தாலும், அல்லது ஒட்டுமொத்த உலகத்துக்கே கர்த்தர் தண்டனை கொடுப்பதா இருந்தாலும், அதாவது இப்பொழுது வந்த கொரோனா போன்றவை கர்த்தருடைய கோபத்தின் வெளிப்பாடு. மனிதன் பாவம் செய்யும் பொழுது கர்த்தருக்கு கோபம் வரும். அந்த பாவத்தின் உச்சகட்டத்தில் கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுப்பார். பாவம் பூரணம் அடையும் போது கர்த்தர் அதற்குரிய தண்டனையை கொடுப்பார். பொறுமையாய் இருப்பார். சீக்கிரம் இவர்கள் மனம் திருந்தி விடுவார்கள் என்று கர்த்தர் நீடிய பொறுமையாய் காத்திருக்கிறார். நாம் திருந்தாமல் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்தால், உச்சத்திற்கு போய்கொண்டே இருந்தால், முடிவில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வந்தது கொரோனா போன்றவை. திடீரென்று ஒரு சில இடங்களில் வெள்ளம் வரும், இயற்கை சீற்றங்கள் வரும். இவைகள் எல்லாம் வரும் பொழுது அந்த இடம் அழிக்கப்படும். அதுவும் கர்த்தருடைய கோபமே. இதுதான் சண்டை சச்சரவுகள், கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து அழிக்கும். அல்லது வேறு சில காரியங்கள், அதாவது பஞ்சம் போன்றவை. அதாவது ஒரு இயற்கை சீற்றம் வருவது என்பது பஞ்சம் என்ற பிரிவு. ஒரு இயற்கை சீற்றம் வழிந்து விவசாய நிலங்களையோ வீடுகளையோ அடித்து கொண்டு போகும்போது அங்கு பற்றாக்குறை வரும். இப்படிப்பட்ட கர்த்தருடைய கோபத்தின் வெளிப்பாடுகள் தான் இவைகள் எல்லாம். தனி மனித வாழ்க்கையிலும் இப்படிதான் வருகிறது. திடீரென்று வேலை போய்விடும், திடீரென்று பல காரியங்கள் நடக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு சிலர் வாழ்க்கையில் நடப்பதற்கு காரணம், ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம், மனிதன் செய்கிற அக்கிரமத்தின் காரணம்தான். அக்கிரமத்தின் உச்ச கட்டத்தில் தான் கர்த்தர் இப்படி எல்லாம் தண்டிக்கிறார். ஒருவன் சிறு தவறு செய்தால் உடனே அவனை அடித்து விட மாட்டார். திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். பல நாட்கள், பல மாதங்கள், வருடங்கள் என்று காத்திருப்பார். பல விதங்களில் உபதேசம் செய்வார். பலர் மூலமாக நீ செய்வது தவறு என்றெல்லாம் உணர்த்துவார். அதையெல்லாம் மீறி செய்து கொண்டே இருந்தால்தான் நியாய தீர்ப்பை கொடுப்பார்.
அவர் நீடிய பொறுமை உள்ளவர், மிகவும் நல்லவர். நம்மை அன்பாக தான் அவர் கவனிக்கிறார். நம்முடைய அட்டூழியங்கள் அதிகம். மனிதனுடைய அட்டூழியங்கள் மிக 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 பெரியதா இருக்கிறது. அதனால் நாம் நம்மை நிதானித்துக் கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டக்கூடாது. அப்படி செய்கிறவன் மதிகேடன். கர்த்தருக்கு கோபமூட்டுகிற செயல் பாவத்தை செய்வது, இச்சைக்கு இடம் கொடுப்பது, பாவம் செய்வது, கர்த்தருடைய வார்த்தைகளை மீறுவது, கர்த்தருடைய ஊழியத்தையும் கர்த்தருடைய ஊழியர்களையும் கர்த்தரையுமே கூட சிலர் தூஷிப்பார்கள். இப்படியெல்லாம் செய்வது மதிகேடனுடைய வேலை. அப்படிப்பட்டவனுக்கு ஏற்றது பிரம்பு, அவனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் அவனை அடிக்கப் போகிறார், அவனுக்கு துன்பம் வரப்போகிறது என்று பொருள். இந்த 3 விதங்களில் வரும். ஏதாவது 1, 2 வரலாம், அல்லது ஒன்றை தொடர்ந்து 3மே வரலாம். இப்படிதான் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். ஞானமுடையவர்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள் என்றால், அறிவை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொருளா? கற்றுக்கொள்வது, நாம் அதை பத்திரப்படுத்தி வைத்திருப்பது. அறிவை கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது அதை வீணாக நாம் எல்லோரிடத்திலும் அதை வெளிப்படுத்தி விடக்கூடாது. அதாவது கர்த்தருக்கேற்ற போதனைகளை நாம் வெளிப்படுத்தலாம், மற்றவர்களிடத்தில் சொல்லலாம் என்றாலும் பல காரியங்களை சொல்ல வேண்டும், வெளிப்படையாக இருக்க வேண்டும். அது நல்ல விஷயம்தான், அது நல்ல காரியம்தான். ஆனால் அது நல்ல காரியம்தான் என்றாலும் அதை நாம் சேர்த்து வைக்க பழக வேண்டும். அதை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். எப்பொழுது தேவையோ அப்பொழுதுதான் அந்த அறிவை பயன்படுத்த வேண்டும். பிறருக்கு அதை சொல்லுவதாக இருந்தாலும் சொல்லலாம். ஆனால் மிக முக்கியமான காரியம், எப்பொழுதும் எதை தெரிந்தாலும் வெளிப்படையாக சொல்லுகிறேன், வெளிப்படையாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே திரியக்கூடாது. அதுவும் மிகவும் தவறான காரியம். நாம் அறிவை சேர்த்து வைக்க வேண்டும். மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது. மூடனுடைய வாய், மூடத்தனமாய் வாழ்கிறவர்கள், மதி இல்லாமல், அறிவில்லாமல், புத்திசாலித்தனம் இல்லாமல், அதாவது கர்த்தருக்கு பயப்படாமல், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருக்கு விரோதமாய் பேசுவது, விரோதமாய் செயல்படுவது, பரிசுத்தத்திற்கு விரோதமாக, அக்கிரமமாக, அநியாயமாக, துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் மதி இல்லாதவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கேடு சமீபமாய் இருக்கிறது. அப்படி என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய துன்பம் வரப்போகிறது என்று பொருள். கர்த்தர் மிகப்பெரிய கேட்டை அந்த மனிதனுக்கு அனுமதிக்க போகிறார். அவன் சமீபத்தில் வந்து விட்டான் என்று பொருள். அதனால் நாம் எப்பொழுதும் இந்த வசனத்தை வைத்து நம் மனதை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்கள், நம்முடைய நினைவுகள் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்கிறதா? நீதியின் பாதையில் நாம் செல்கிறோமா? நாம் எடுக்கும் முடிவுகள், வாழ்க்கையில் நாம் செயல்படும் விதங்கள் எல்லாம் நீதியாய் இருக்கிறதா? சத்தியத்தின் பாதையில் நடக்கிறோமா? பேசும் வார்த்தைகள் உண்மையாய் இருக்கிறதா? செய்யும் செயல்கள் நேர்மையானதாக, நீதியுள்ளதா இருக்கிறதா என்று நம்மை நாமே சோதித்துக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் நிதானித்து நடக்கும் பொழுது நாம் பாதுகாப்பாய் இருப்போம். மிக மிக பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருப்போம். ஆனால் மதி இல்லாதவர்கள், முட்டாள்கள் என்ன செய்வார்கள் என்றால், கர்த்தருக்கு விரோதமாய் பாவத்தை செய்வார்கள். அக்கிரமம், அநியாயம், துன்மார்க்கம், அதாவது பிறரை துன்புறுத்துவது, பிறர் பொருளை அபகரிப்பது, பணம் சம்பாதிப்பதற்காக பொய் சொல்வது, ஏமாற்றுவது, லஞ்சம் வாங்குவது, இது போன்ற பலவிதமான காரியங்கள், பலவித தவறுகள் செய்து அதன் மூலம் பணம் சம்பாதிப்பது. எப்படியாவது பணம் சம்பாதித்தால் போதும் என்று, வசதியாக வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு பணம் சம்பாதிக்க அலைவது, அதற்காக எதையும் செய்வது. இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தால், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கேடு சமீபமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மிகப்பெரிய துன்பம், மீளாத துன்பம் அவர்களுக்கு வரப்போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்தால் உடனே மனம் திரும்பி விட வேண்டும். தொடர்ந்து அப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மை தப்புவிக்கும்படியாக, நம்மை காப்பாற்றும்படியாக இந்த வார்த்தைகளை இன்று நமக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட குணங்கள் உங்களில் இருந்தால், நீங்கள் இப்படிப்பட்ட பாதையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் உடனே மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களை காப்பாற்றுவார். காக்கைக்கும், குருவிக்கும், புழுவுக்கும், பூச்சிக்கும் ஆகாரம் தந்து
ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நமக்கு முன்பாக இவைகள் எல்லாம் படைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட மனிதனுக்கு முன்பாக தோன்றின புழு பூச்சிகள் கூட, ஒரு நாள் வாழும் கொசுக்கள் கூட இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவைகளையெல்லாம் போஷித்து காப்பாற்றுகிற தேவன் நம்மையும் போஷிக்க மாட்டாரா? அவருக்கு வல்லமை இல்லையா? கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து அநியாயமும் அக்கிரமமும் செய்வதை விட்டு விலகுங்கள். நீதியின் பாதையில் நடங்கள். நீதியாய் செயல்படும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்மை போஷிப்பார். நம் தேவைகளை எல்லாம் நிறைவாக்குவார். ஒரு குறையும் வராது. கர்த்தருடைய வழிகளில் நடந்தால் போதும். சகலமும் சம்பூரணமாய் நமக்கு ஆண்டவர் தருவார். அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். நம் நினைவுகளில் பரிசுத்தமாய் நாம் இருக்கும் பொழுது நிச்சயம் நம்மை போஷிப்பார். நாம நம் வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று நினைத்து கொண்டு இப்படிப்பட்ட பாவங்கள் செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அவர் நம்மை வழி நடத்துவார். அவர் மேல் விசுவாசம் வைத்து இன்றைய அநீதி, அக்கிரமம், அநியாயம், துன்மார்க்கம், பாவம் இதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு நீதியோடு வாழ வேண்டும். உத்தமமாய் வாழ வேண்டும். நேர்மையாய் வாழ வேண்டும். உண்மையை பேச வேண்டும். உண்மையாய் நான் வாழ்வேன் என்று முடிவெடுப்போம். எல்லா காலத்திலும் இன்றும் அப்படிப்பட்டவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் என்றும் இருக்கிறார்கள். நீதிமான்கள் இந்த பூமியில் என்றும் உண்டு. எலியாயா சொன்னார், அவருடைய வாழ்நாளில் அவர் மட்டும்தான் பிழைத்திருக்கிறதாக நினைத்தார். இன்னும் 7000 மனிதர்களை எனக்காக நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் எலியாவிடம். அப்படி இருக்கும் பொழுது இன்றும் உலகில் எங்கெங்கும் நீதிமான்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நிச்சயமாய் உண்மை பேசுகிறவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நேர்மையாய் நீதியாய் வாழ்கிறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை பேசி வாழ முடியாது என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பேசவே முடியாமல் வாய் பேச முடியாத மனிதர்கள் வாழவில்லையா? அப்படி இருக்கும் பொழுது உண்மையை பேசி நம்மால் வாழ முடியாது என்று சொல்வது மகா பெரிய தவறு, முட்டாள்தனம். அப்படி நினைக்க வேண்டாம். உண்மையாய் நேர்மையாய் வாழ நிச்சயம் முடியும். நாம் நினைத்தால் முடியும். நம்மளுடைய சோம்பேறித்தனத்திற்கும் நம்முடைய இச்சைக்கும் உலகத்தை காரணம் காட்டக்கூடாது. உலகம் என்றும் உள்ளதுதான் என்றும் இருக்கிறது. உண்மையாய் நீதியாய் நேர்மையாய் வாழ்வோம். கர்த்தரிடமாய் மனம் திரும்புவோம். பரிசுத்த வாழ்வு என்பது கர்த்தருக்கு பிரியமானது. அந்த வாழ்வுதான் நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதுவே நமக்கு தகுதியாய் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு தகுதி வேண்டும். அதுதான் நீதி. ஆபிரகாம் ஐயா கிருபையினால்தான் மிகப்பெரிய கர்த்தருடைய கண்களில் தயவை பெற்றார். ஆனால் அவர் நீதிமானாய் இருந்தார். விசுவாசம் என்னும் நீதி அவருக்குள் இருந்தது. அதுதான் முக்கியம். நாம் நீதிமான். விசுவாசம் என்பதும் ஒரு நீதிதான். கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து பரிசுத்தமாய் வாழ்வோம். அது எப்படி? அதாவது கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், என்னால் நீதிமானாய் வாழ முடியும் என்பதும் விசுவாசம். அந்த விசுவாசத்தை வைத்து கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பரிசுத்தமாய் வாழ்வேன், என் தேவைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசம் ஆபிரகாமுக்குள் இருந்தது. அதனால்தான் புறப்பட்டு போனார். எல்லாவற்றையும் தன் சொந்த தேசத்தை விட்டு திரும்பி வரமாட்டேன் என்று தெரிந்து போனார். அப்படி அவர் வைத்த விசுவாசம் கர்த்தர் அவருக்கு கொடுத்த எல்லா காரியத்திலும் விசுவாசமாய் நடந்து கொண்டார். அதுதான் அவருக்கு கர்த்தரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக் கொடுத்தது. அதுபோல நாமும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பாவம் செய்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை, பொய் பேசி உலகத்தை ஏமாற்றி வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, என்னை கர்த்தர் போஷிப்பார் என்று விசுவாசம் வைத்து நீதிமானாய் வாழ வேண்டும். பொய் பேசக்கூடாது, அக்கிரமம் அநியாயம் செய்யக்கூடாது, கர்த்தருடைய வழிகளில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதற்கு பெயர்தான் விசுவாசம், வேறொன்றும் இல்லை. அதை புரிந்து கொள்வோம். விசுவாசம் இருப்பவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வார்கள். விசுவாசம் இல்லாதவர்கள் தான் தனக்குத்தானே என்னால் வாழ முடியாது, என்னால் சம்பாதிக்க முடியாது, நான் அநியாயம் செய்துதான் ஆக வேண்டும், பொய் பேசாமல் என்னால் வியாபாரம் செய்ய முடியாது என்று அப்படிப்பட்ட எண்ணங்களை மனதில் ஏற்படுத்தி வைத்திருப்பது சாத்தான். அதை முதலில் புரிந்து கொண்டு அதை விட்டு விலக வேண்டும். நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுதுதான் அதிகமாய் சம்பாதிக்க முடியும். உண்மையை பேசினால் அதிகமாய் சம்பாதிக்க முடியும். உண்மையாய் நடந்து கொண்டால் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். இந்த உலகத்தின் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாரும் உண்மையை பேசுகிறவர்கள் தான். உண்மையா இருந்தால்தான் அந்த தலைவர் பதவியை அவர்களுக்கு கொடுப்பார்கள். ஒரு இராணுவமாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், எந்த உயர் பதவியும்
நீதிமான்களுக்கே வைக்கப்பட்டிருக்கிறது. மறந்துவிட வேண்டாம். இன்றும் இந்த நாளிலும் இந்த உலகத்தில் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய பொறுப்புகளை வகிப்பவர்கள் நீதிமான்களாய் இருப்பவர்கள் தான். எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரனாய் இருந்தாலும் நீதிமானை பார்த்தால் அவன் மரியாதை கொடுப்பான். இவன் உத்தமன், நான் அக்கிரமக்காரன், ஆனால் அவன் உத்தமன் என்று மரியாதை கொடுப்பான். முதலில் புரிந்து கொள்வோம், நீதியும் நியாயமும் நம்மை வாழ வைக்கும். அக்கிரமும் அநியாயமும் பொய்யும் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும் பாதாளத்திற்கு. ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம். இவ்வுலக வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கிற ஐஸ்வர்யங்கள், பணம், பொருள், செல்வம், இவையெல்லாம் நமக்கு அரணான பட்டணங்கள் என்று சொல்லப்படுது. அரணான பட்டணங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் நம்மை பாதுகாக்கிறது. நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறது. இந்த உலக ஐஸ்வர்யங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அவைகள் நம்முடைய தேவைகளை நிறைவாக்குகிறது. மற்றவர்கள் நம்மை துன்புறுத்தாதபடிக்கு பாதுகாக்கிறது. நம் பசியோடு இல்லாதபடிக்கு நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது. நம் வீடு, நம்முடைய ஐஸ்வர்யங்களில் ஒன்றாக வீடு இருக்கிறது. அவைகள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இப்படி சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு பாதுகாப்புக்காக கர்த்தர் கொடுக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்க அறிந்திருக்கிறார். அதனால்தான் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து நீதியாய் வாழ வேண்டும். நமக்கு என்ன தேவையோ அதை அவர் பார்த்து கொள்வார். அவருக்கு தெரியும், நம்மை பாதுகாக்க அவருக்கு தெரியும். நாம் அவரை நம்பி அவரிடத்தில் விசுவாசம் வைத்து நம்மை அவரிடத்தில் அர்ப்பணித்து விட்டால், அவர் பிள்ளைகளை அவர் எப்படி நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். அப்படி இருக்க நாம் ஏன் நம்மை காப்பாற்றிக் கொள்ள அலைய வேண்டும்? நாம் ஏன் ஐஸ்வர்யத்தை தேடி ஓட வேண்டும்? நமக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம், இந்த அளவுக்கு நமக்கு ஐஸ்வர்யம் கொடுக்க வேண்டும், இந்த அளவுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். அது அவர் பார்த்து கொள்வார். அது அவருடைய பொறுப்பு. அவர் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்கணும். அது நம்முடைய கடமையா இருக்கிறது. அது போல நம்முடைய தேவைகளை நிறைவாக்குவது கர்த்தருடைய கடமையா இருக்கிறது. அவர் சொல்லிவிட்டார் அல்லவா, நீர் என் மகள் என்று, என் மகன் என்று. அப்படி இருக்க நம்மை பாதுகாப்பது அவருடைய பொறுப்பு. அவர் பார்த்து கொள்வார். நாம் ஏன் அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு பாவம் செய்து கொண்டிருக்க வேண்டும்? தேவையில்லை. பரிசுத்தமாய் வாழ்வோம். பரிசுத்த வாழ்வு நம்மை நித்திய ஜீவனில் சேர்ப்பது மட்டுமல்ல, இவ்வுலக வாழ்க்கையிலும் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும், நிம்மதியாய் வாழ முடியும், சந்தோஷமாய் வாழ முடியும். உண்மையை சொல்ல போனால் கர்த்தரை விசுவாசித்து வாழும் பொழுதுதான் நிறைவான வாழ்க்கை வாழ முடியும். நாம அலைந்து தேடி ஓடும் போது எவ்வளவு பணம், பொருள், எதை சம்பாதித்தாலும் அதில் நிறைவு இருக்காது. பற்றாக்குறைகள் இருந்து கொண்டிருக்கும். பலவிதமான துன்பங்கள். ஒருவேளை பொருளாதாரத்தில் நாம் நிறைவை பெற்றிருந்தால் கூட நோயோ துன்பமோ வந்து ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியாதபடி போய்விடும். இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, நிற்க முடியாது, உட்கார முடியாது, இப்படி தோன்று ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். நிம்மதியா இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தால் சகலமும் பூரணமாய் இருக்கும். சந்தோஷமும் நிறைவும் நமக்கு இருக்கும். அவரை நம்புவோம், அவரை விசுவாசிப்போம், நீதியின் பாதையில் நடப்போம். நம் தேவைகளை அவர் பார்த்துக் கொள்வார். அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டு நாம் நிம்மதியா இருப்போம். நமக்கு எதற்கு அந்த வேண்டாத வேலை? நம்மை கவனிப்பது நமக்கு வேலை அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட வேண்டியது அவருடைய பொறுப்பு. கர்த்தருக்கு தெரியும் நம்மை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது. அவரால் முடியும். அவர் பார்த்து கொள்வார். நாம் ஏன் அதை செய்ய வேண்டும்? நமக்கு கொடுத்த வேலையை நாம் செய்தால் போதும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவோம். ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். ஏழைகளுடைய வறுமை மிகவும் கொடுமையானது. அது மிகுந்த துன்பத்தை உண்டாக்கும். வீட்டில் உணவு பொருள் இல்லாத பொழுது பிள்ளைகளும் குடும்பமே கூட எல்லோரும் மிகவும் துன்பத்தில் இருப்பார்கள். என்ன செய்வதென்று எது செய்வதென்று புரியாது. பல நேரங்களில் சண்டைகள், பிரச்சனைகள், பற்றாக்குறை இருக்கும் இடத்தில் இவைகள் எல்லாம் உண்டாகும். இது மிகவும் கொடுமை. அவர்களால் நிம்மதியாய் இருக்க முடியாது. ஏழையாய் இருப்பதும் மிகவும் கடினமான காரியம்.
அவர்கள் கலங்கி போவார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கும் நிலை. வறுமை மிக கொடுமையானது. நீதி. நீதியாய் வாழ்வோம். நீதியின்படி மற்றவர்களுக்கும் போதிப்போம். நீதியை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.